பிரைஸ் தி லார்ட். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா செயல்படணும்னு சொல்லி ஒரு வழியா வருவாங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள நல்லா நின்று ஜெபிக்கும் பொழுது உங்க கண்ணு முன்பாகவே அவங்க 7 வழியா ஓடி போவாங்க. நீங்க அதை பார்க்கலாம். ஆண்டவரை சார்ந்துருங்க. உங்களை விரட்டிடணும், உங்களை அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை பிடிங்கிடணும்னு சொல்லி ஒரு வழியா ஒரு கூட்டம் வருவாங்க. உண்மையா நீங்க ஜெபிச்சு பாருங்க, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. அவங்க வெட்கப்பட்டு 7 வழியா ஓடி போகிறத நீங்க காண முடியும். ஆண்டவரை பிடித்து ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனா அதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. பாதியில விட்டுட்டு ஓடாதீங்க. ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆனா உங்க கண்ணு முன்பாக அவங்க வெட்கப்பட்டு ஓடுகிறத நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் இப்படி எனக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்க, யாராவது இன்னைக்கு இப்படி இருக்கீங்களா? ஆண்டவரே, இவங்க எல்லாம் என்ன பிச்சிருவாங்க, என்ன அந்த அளவுல என்ன இருக்கிறாங்க, பீஸா ஆக்கிருவாங்க, அந்த அளவுல இருக்கிறாங்க நீங்க நினைக்கலாம். அவங்க எல்லாம் அப்படியே சிதறுண்டு போகிறத காண்பீங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். உங்க மேல மோதுகிறவன் யாரா இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் நொறுக்கி போடுகிறத காண்பீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒரு வழியாய் வருகிறவர்கள் உனக்கு, ஆண்டவரே இந்த வேலையில நீங்க சொன்னீங்களா, உனக்கு விரோதமா ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியை ஓடி போவார்கள் சொன்னீங்களா ஆண்டவரே? இன்னைக்கு ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளா, ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யற எல்லா மந்திர கட்டுகளும் ஒரு வழியாய் வந்தது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 7 வழியாய் ஓடி போவார்களாக, சிதறுண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால மந்திர கட்டுகள் எல்லாம் எரியட்டும். ஆண்டவரே, அந்த அப்பா உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் அபத்தமாகி போவார்களாக, இயேசுவின் நாமத்தினால இல்பொருளாவார்களாக, இயேசுவின் நாமத்தினால ஒன்றும் இல்லாமல் நாசமாகி போவார்களாக. இயேசுவின் ரத்தத்தை அந்த வேலையில ஊற்றுகிறோம். ஆண்டவரே, உங்க வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இவங்களை வெட்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் யார் கூட்டம் கூடுகிறார்களோ, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா யார் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் பைத்தியமாய் போவதாக, இயேசுவின் நாமத்தினால சிதறுண்டு போவதாக, வாய்க்காமை போவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். மந்திர கட்டுகள் எல்லாம் எரியட்டும், தகடுகள் எரியட்டும், சீட்டுகள் எரியட்டும். அழிக்கணும்னு நினைக்கிற ஆண்டவரை வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரை ஜெபிக்கிறங்க பிள்ளைங்க வேர் ஆண்டவரை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிற்கட்டும், அசையாதபடி நிற்கட்டும். கண்மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் அப்பா பிள்ளைங்க இருக்கிற தேசத்துல, பட்டணத்துல, கிராமத்துல அப்பா அந்த பிள்ளைங்களுடைய பேரை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஆண்டவரை தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேக பிள்ளைகளை நிரப்பட்டும், ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல உயர்த்துங்க. தேவ வல்லமை வெளிப்படட்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலோ ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர்ங்கிறத அப்பா மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி விளங்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தை ஊற்றி கட்டுகிற ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இல்லாமல் போய் ஆண்டவர் அந்த சிதறுண்டு போகிறத என் தேவன் இந்த இடத்துல ஏசப்பா காணும்படி கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.